நடிகர் தனுஷ் அவரை பற்றி நான் ஒரு அருமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தனுஷ் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகி கடந்த பல வருடங்களாக எந்த அளவுக்கு மக்கள் மனதில் வந்து நீங்க இடத்தை போட்டு இப்போ முன்னணி கதாநாயகர்கள் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தால் கூட துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாக அறிமுகமானது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. ஒரு நியூ ஃபேஸ் ரேஞ்சில் தான் யாரோ ஒருத்தனா ஒரு சின்ன கதாநாயகனை தான் போட முடியும், வேறு யாரை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால தான் நம்ம பையனையே போட்டு எடுத்துடலான்ற மாதிரி நாங்கள் இந்த படத்து மேலே கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அவங்க ஒத்துக்கிறத அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் தானே, முழு பரிட்சை லீவ் தானே, 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, எனக்கு வந்து 30 நாள் தான் ஷூட்டிங், நான் அந்த 30 நாளில் இவன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்க இன்னும் படத்தையே டப் பண்ணவே இல்லை. அது என்னைக்கு அவங்க டப் பண்ணுறது, என்னைக்கு அது ரிலீஸ் ஆகுறது, அதுக்கு பிறகு கஸ்தூரி ராஜா வந்து படத்தை வந்து உதயகிரனை வச்சு எடுத்து இது நடக்கிற மேட்டரை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது நடக்குமா அப்படின்னு வரும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் என்னென்னா இதை நம்பி ஃபைனான்ஸ் செட்டெல்லாம் காசு வாங்கியாச்சு இவர். அப்போ கும்மி பாட்டுன்னு ஒரு படத்தை வர எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் இவர் நிறைய மார்வாடிகள்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு, ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு ஃபுல் மேக்கிங் அப்படின்ற முறையில் திரைக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் இது போகிறது தனுஷ், அது பிறகு ஒரு அருமையான நடிகர் தமிழ் பட உலகிற்கு கிடைத்தார். தனுஷ் வாழ்க்கையில் எப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த மாணவனான தனுஷ் எப்படி ஜனத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் தனுஷ் அவரை பற்றி நான் ஒரு அருமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தனுஷ் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகி கடந்த பல வருடங்களாக எந்த அளவுக்கு மக்கள் மனதில் வந்து நீங்கள் இடத்தை போட்டு இப்போ முன்னணி கதாநாயகர்கள் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தால் கூட துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாக அறிமுகமானது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அது எப்படி அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த துள்ளுவதோ இளமை திரைப்படம் உருவாகுவதற்கு முன்னால் தனுஷனுடைய அப்பா கஸ்தூரி ராஜா இருக்கார்ல, அந்த கஸ்தூரி ராஜா வந்து தெலுங்கில் ஒரு திரைப்படத்தை பார்த்துருக்காரு. தெலுங்கு திரைப்படம், படத்தினுடைய பேர் சித்திரம்னு அந்த படம் பேர். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் உதயகிரன் சொல்லிட்டு தெலுங்கு படத்தில் நடித்து தமிழ் கூட சில படங்கள்லாம் நடிச்சிருக்கார்ல, உதயகிரன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் உஷா கிரண் மூவிஸ். அது உஷா கிரண் மூவிஸ்னால் தெலுங்கு பட உலகில் வந்து முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று. அந்த திரைப்படம் நிறுவனம் தான் தயாரித்த திரைப்படம் அது. அந்த சித்திரம் படத்தை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்தை தமிழில் வந்து பண்ணிடுறது அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல நினச்சிருக்காரு. அதுக்கு பிறகு என்ன நினச்சாருன்னா, அந்த திரைப்படத்தை வந்து அவருக்கு ஒரு தரிசனம் தகவல் கிடைச்சிச்சு. அதை அந்த பட நிறுவனம் உஷா கிரண் மூவிஸை வந்து தமிழில் அந்த படத்தை டப் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தமிழில் டப் பண்ண போகிறாங்கன்னா அப்போ ரீமேக் ரைட்ஸுன்றது ஒன்று தரமாட்டாங்கல்ல டெஃபினட்டாக. அதனால் அவங்க சீக்கிரமே அந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு உடனே இவர் ஒரு கதையை ரெடி பண்ணி, அதான் துள்ளுவத இளமை கதை, அதை ரெடி பண்ணி அந்த கதையில் அந்த கதாநாயகன் உதயகிரனை வந்து கதாநாயகனை போட்டு படத்தை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உதயகிரன்ட்ட போய் பேசி உதயகிரன் சம்மதிச்சு உதயகிரன் கேல் ஷீட் கொடுத்து அந்த படத்துக்கு சாங் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டார். சாங்ஸ் ரெக்கார்டர், உதயகிரனுக்கு காஸ்டியூம்ஸும் வாங்கியாச்சு. படப்பிடிப்பு போகிறதுன்ற அளவுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்னு இருக்குல்ல, அதுக்கான ஆரம்ப வேலைகளையும் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து இவருக்கு ஒரு தகவல் வருது உஷா கிரண் மூவிஸ்லேருந்து. என்னன்னா, நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரித்த படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். உதயகிரன் கூட எங்களுக்கு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டே என்னென்னா, இந்த படத்தை வந்து வேற்று மொழிகளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அப்படின்னு வரும்போது ரிலீஸ் பண்ணி திரைக்கு அந்த படத்தை கொண்டு வந்துன்னு இருக்குல்ல, அதுவரை அவுட் சைட் பிக்சர்ஸ் எதுவுமே உதயகிரன் நடிக்கக்கூடாது. அப்போ கும்மி பாட்டுன்னு ஒரு படத்தை வர எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் இவர் நிறைய மார்வாடிகள்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு, ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ வட்டி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குது. சாலி கிராமத்தில் எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு மேலே பிளட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி பணம் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்காரு. கடன் ஏறிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட கழுத்தை பிடிக்கிற நிலைமை இப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன செய்வார்? இப்போ உதயகிரன் வச்சு பண்ண முடியாது, சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ஷூட்டிங்கு போக முடியாது. இப்போ என்ன அப்படின்னு வரும்போது வேறு யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னு வரும்போது அவர் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு நாள் அப்படியே வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தன் மகன் வெங்கடேஷ் பிரபு, அதான் தனுஷ், பார்க்குறாரு. அப்படியே இந்த கதை நம்ம பண்ணி வச்சுருக்க கதைக்கு நம்ம பையனே கரெக்டாக இருப்பானே, நம்ம எங்கெங்கேயும் போட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறோம், இந்த பையிலேயே ஹீரோவை வச்சு படத்தை எடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நினச்சி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவர் மனைவி விஜயலட்சுமி, அவங்க மகன் எல்லாத்தையும் செல்வராகவன் எல்லாத்தையும் ஏன்னா செல்வராகவனும் அப்போ வந்து டைரக்டர் ஆகலை இல்லை,
எல்லாத்தையும் இவங்க சொல்லுவார்ல, டாக்டர் விமல கீதாட்டெலாம் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எகென்ஸ்ட்டு. என்ன பேசுகிறீங்க? பையன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பான். அது என்ன 10th ஸ்டாண்டர்டு +1 +2 அந்த பேட்டர்னில் ஏதாவது ஒன்று இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க பையனை போயிட்டு படத்தில் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் படத்தில் டைரக்டர் ஆகி இத்தனை வருஷம் இருந்து டைரக்ட் பண்ணீங்களா போதும். அதனால் பையனெல்லாம் சினிஃபீல்டுக்கெல்லாம் கொண்டு வந்து அப்படி இப்படின்ற மாதிரி மேட்டர்லாம் ஒன்றும் வேண்டாம். அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும், படித்து அவன் நல்ல பெரிய வேலைக்கு போகட்டும். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். அவன் வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கிறாங்க. அதை பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும் அப்படின்னு முழு குடும்பமே இதுக்கு எதிர்ப்பு. அவ்வளோ பேருமே. இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி பேசுனீங்கன்னா இப்படி நம்ம வீட்டு மேலேயே பிளட்ஜ் பண்ணி பணத்தை வாங்கியிருக்கிறோம். அது வட்டி இன்க்ரீஸ் ஆகி போய் ஏதோ பெரிய லெவலில் இருக்குது. இது போக வந்து அந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு மேலேயும் நம்ம இவ்வளோ செலவு வச்சு சாங் கட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ செலவுகள்லாம் இருக்குது. இப்படிலாம் வரும்போது இப்போ இது எப்படிலாம் இந்த கடனை தீர்க்கிறது? கொஞ்சமாவது யோசிக்க. இப்போ போய் எந்த ஹீரோவை போய் நம்ம போய் எங்கே போய் பிடிக்க முடியும்? நம்மகிட்ட என்ன பெரிய பணமாக இருக்குது? இப்போ ஒரு நியூ ஃபேஸ் ரேஞ்சில் தான் யாரோ ஒருத்தனா ஒரு சின்ன கதாநாயகனை தான் போட முடியும். வேறு யாரை போட முடியும்? அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால தான் நம்ம பையனையே போட்டு எடுத்துடலான்ற மாதிரி நான் சொன்னேன். இந்த படத்து மேலே கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அவங்க ஒத்துக்கிறல. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் தானே, முழு பரீட்சை லீவ் தானே, 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, எனக்கு வந்து 30 நாள் தான் ஷூட்டிங், 30 டேஸ் நடித்தா போதும். நான் அந்த 30 நாளில் இவன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவன் படத்தை ஃபுல் பிக்சரை 30 டேஸில் முடிச்சிருவேன். இவன் பாட்டு ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி அது சொல்லி பிறகு வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லோரும் சமைச்சிட்டாங்க. அது பிறகு அந்த வெங்கடேஷ் பிரபுன்ற பேரை வந்து தனுஷ்னு சொல்லி பேரை மாற்றி கஸ்தூரிராஜா டைரக்ட் பண்ணி துள்ளுவதை இளமை படம். அது கொஞ்ச நாள் தான் கஸ்தூரிராஜா பண்ணியிருக்காரு. மீதியெல்லாம் செல்வராகவனே படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டார். ஆரம்ப காட்சிகள் மட்டும்தான், சில காட்சிகள் மட்டும்தான் கஸ்தூரிராஜா. அதனால் கஸ்தூரிராஜா இயக்கிய திரைப்படம் மாதிரி இருக்காது துள்ளுவதை இளமை பார்க்கும்போது. அது அப்படியே இளமை தவளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், நவீன பாணி ஸ்டோரி டெல்லிங் இருக்கக்கூடிய படம் துள்ளுவதை இளமை. கஸ்தூரிராஜா வந்து எட்டுப்பட்டி ராசா, என் ராசாவின் மனசில், பஞ்சி மிட்டாய் இந்த பேட்டர்னில் பாட்டுகளை வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்னில் ஒத்தருவா தர்றேன் இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் படம் தானே அவருடைய படம். எல்லா படமே நாட்டுப்புற பாட்டுலேருந்து எட்டுப்பட்டி ராசாலேருந்து என் ராசாவின் மனசிலேருந்து அப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த பேட்டர்ன் ஃபில்ம் மேக்கிங் கிடையாது துள்ளுவதை இளமை. அது முழுக்க வந்து வேறு பாணிகள், நவீன பாணிகள் எடுக்கப்பட்ட திரைப்படம். அதனால் சில காட்சிகளை மட்டும்தான் கஸ்தூரிராஜா பண்ணார். மீதியெல்லாம் செல்வராகவனே படத்தை இயக்கி ஒரு மாறுபட்ட ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற முறையில் திரைக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அது பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி போவார் தனுஷ். அது பிறகு ஒரு அருமையான நடிகர் தமிழ் பட உலகிற்கு கிடைத்தார். அப்படி அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் இதில் நான் சொல்கிறேன், தனுஷ் வாழ்க்கையில் எப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த மாணவனான தனுஷ் எப்படி ஒரு திரைப்பட நடிகராக மாறினாரோ அதே போன்ற சம்பவம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் வரலாம். அப்படிப்பட்ட சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தனுஷ் வாழ்க்கையில் நடந்ததை போல நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன்.